எல்லா புகழும் இறைவனுக்கே. நான் உங்கள் ஜாகிர் பாய். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான செமி சிக்கன் கிரேவி, சிக்கன் கிரேவிலேயே பிரட்டு மாதிரி செய்ய போகிறோம். ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் கிரேவி. அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு உருளி எடுத்து வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். உருளி சூடானதும் ஒரு 50 ml ரீஃபைண்ட் ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகு, ஜீரகம், சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 40 கிராம் பீஸா போட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். நல்லா கழுவி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சிக்கன் பீஸ் எல்லாம் அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அந்த எண்ணெயிலேயே அதை அப்படியே பரட்டி விடுங்க. அது போட்ட உடனே லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உடனே கிளறி விட்டிங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சுன்னா அடி பிடிக்காது. சிக்கனை கிளறி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு அதில் ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி எடுத்து போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி வேக விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த சிக்கன் லைட்டாக ஒரு தடவை ஒன்று பரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசால் பொடிகள்லாம் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் மல்லி பொடி எடுத்துருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரக பொடி, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இது வரைக்கும் சிக்கனுக்கு தண்ணி ஊற்றலை. அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே தான் அதில் இறங்கியிருக்கு. அந்த தண்ணியே போதும். ஏன்னா நம்ம செமி கிரேவினால் அந்தளவுக்கு தண்ணி இருந்தாலே சாதாரணமாக கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். அந்த டைமில் நம்ம இதுக்கு அரைக்க வேண்டிய மசால், அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இப்போ நான் அதில் தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணிக்கிடுவோம். மீடியம் சைஸ் பல்லாரி, அது ஒரு பல்லாரி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை அதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஒரு 6 பல் பூண்டு, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அது போக ஒரு கையில் எடுக்கிற அளவுக்கு மல்லி இலை, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 50 ml தயிர். நம்ம தக்காளி சேர்க்காதனால அந்த தயிர் தான் அதுக்கான புளிப்பு. அதனால் 50 mlக்கு குறவு இல்லாமல் எடுத்துக்கோங்க. நம்ம இது வரைக்குமே சிக்கனுக்கு தண்ணி ஊற்றலை. அதனால் ஒரு 50 ml தண்ணி, அதுக்கு மேலே ஊற்றிட வேணாம். நான் செமி கிரேவி ஒரு 50 ml தண்ணி மட்டும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ சிக்கன் வேக போட்டு 2வது டைமாக 2 நிமிஷம் ஆச்சு. இதுக்கிடையில் ஒரு தடவை சிக்கனை எடுத்து பிரட்டி விட்டுருக்குறேன். ஏன்னா அடி பிடிச்சிருங்கிறதுனால பிரட்டி விட்டுருக்குறேன். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பல்லாரி பேஸ்ட்டை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஊற்றிட்டு இது நல்லா இந்த மசாலாவோடு அப்படியே கிளறி விடுவோம். சிக்கனெல்லாம் நல்லா பிரட்டி விட்டு ஒரு மூடி எடுத்து போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு அது அப்படியே வேகட்டும்.
இப்போ சிக்கன் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நல்லா அப்படியே பிரட்டி விடுவோம். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கும். அந்த மசாலில் அந்த எண்ணெயெல்லாம் ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வந்துருக்கும். இந்த நேரம் கரெக்டான டைம். இந்த நேரத்தில் நம்ம இதுக்குள்ளே மெயினான ஒரு இன்க்ரீடியனை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே மேலாக அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு பெரட்டு அப்படியே சிக்கனை அந்த கஸ்தூரி மேத்தியோடு சேர்ந்து நல்லா ஒரு பெரட்டு விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.